கைவிட்டாரா? யாரை கைவிட்டா? இயேசு சிலுவையில் சொன்ன 4வது வார்த்தை ஏலி ஏலி ஷம்மா லபக்தானி அப்படின்னு அரமாக் மொழியில சொல்லியிருந்தாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லுது, மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா ஷபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. கைவிட்டீர்ங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை ஏன்கா தலைப்பு. இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது மத்தியான வேளையில ஏறக்குற 3 மணி வரைக்கும் நாடு முழுவதும் இருட்டா இருந்துச்சாம். யூதாஸ் காட்டி கொடுக்கும் போதோ, பேதுரு மறுதலிக்கும் பொழுதோ, காவலர்கள் பிடிக்கும் போதோ, ஆணிகளால் அடிக்கும் போதோ கலங்காதவர் தேவன் இயேசுவை கைவிடும் போது கலங்கினார். தேவன் அன்புள்ளவர் தான், அதே நேரத்துல அவர் நீதியுள்ளவர். நீயும் நானும் செஞ்ச பாவத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால பாவியாகிய இயேசுவை தேவன் கைவிட்டார். ஆமா தம்பி தங்கச்சி, இதெல்லாம் அவர் உனக்காக தான் செஞ்சாரு. உன் பாவத்தையும் அவரால் மன்னிக்க முடியும். நீ அவரை நம்பி அவரை உன் உள்ளத்துல கூப்பிடுவியா?